SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரணில் எடுத்த அதிரடி முடிவு. நீதிமன்ற தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஹெரின் தெரிவிப்பு. வவுனியாவில் OMP அலுவலக பெயர் பலகைக்கு தக்காளி தாக்குதல் நடத்தி கவனஈர்ப்பு போராட்டம். இலங்கை சிறுவர்களுக்கு மூச்சு திணறல் அதிகரிப்பு. ஆணையிரவு பகுதியில் கோர விபத்து, ஒருவர் பலி. பங்களாதேஷ் திரும்ப தயாராகும் ஷேக் ஹசீனா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இலங்கை மக்களின் துயரங்களை தீர்க்கவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடின்றி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் ஆண்களுக்கு சமனான பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது மேலும் சுட்டிக்காட்டினார். அமைச்சர்களான மனுச நாணயக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை இரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஹெரின் பெர்னாண்டோ, இன்று என்னால் நெஞ்சை நிமிர்த்தி நடக்க முடியும். நான் என்னை நம்பினேன். அந்த அவமானத்தை அறிந்துதான் முடிவு எடுத்தேன். நாட்டின் பிரச்சனையை தீர்க்க என்னால் முடிந்ததை செய்து அந்த நேரத்தில் நான் சென்றேன். நானே தான் ஃபெயில் என்று சொன்னேன். நான் தான் அந்த கதையெல்லாத்தையும் உருவாக்கினேன். நீதிமன்றத்துக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஈடுபட்டுள்ளார்கள். வவுனியாவில் பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுத்திருந்தனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டும் தொடர்பான அலுவலகத்தின் பெயர் பலகை பொறிக்கப்பட்ட பதாதை ஒன்றின் காட்சிப்படுத்தியதோடு அதற்கு தக்காளி பழத்தினால் எறிந்து குறித்த அலுவலகத்துக்கு தமது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை ஏந்தியிருந்தனர். அத்துடன், நாங்கள் 2 லட்சம் லஞ்சம் கேட்கவில்லை. நாங்கள் எங்கள் குழந்தைகள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கூறுங்கள். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கேட்கின்றோம் என்ற வாசகங்கள் குறித்த பதாதையில் குறிப்பிட்டிருந்தனர். இலங்கையில் தற்போது சிறுவர்கள் மத்தியில் தற்போது மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சிறுவர்களுக்கு ஏற்படும் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் காய்ச்சலினா மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவே சிறுவர்களுக்கு காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாயின் உடனே அருகிலுள்ள வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோரின் கடமை எனவும் வைத்திய நிபுணர் அறிவுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி ஆணையரவு பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் 4 பேருடன் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த 2 மோட்டார் சைக்கிளும் ஆணையரவு பகுதியில் ஒன்றன் பின் ஒன்று மோதுண்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏனைய 3 பேரும் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் தேர்தலை அறிவித்த பின்னர் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவார் என்று கூறப்படுகிறது. ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வசன்ஜாய் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மைக்கு பாகிஸ்தானை காரணம் எனவும் சஜீப் வசன் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் பங்களாதேஷின் நிலைமையில் வெளிநாட்டு தலையீடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாகிஸ்தானில் IS புலனாய்வு பிரிவு இதில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரணில் எடுத்த அதிரடி முடிவு. நீதிமன்ற தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஹெரின் தெரிவிப்பு. வவுனியாவில் OMP அலுவலக பெயர் பலகைக்கு தக்காளி தாக்குதல் நடத்தி கவனஈர்ப்பு போராட்டம். இலங்கை சிறுவர்களுக்கு மூச்சு திணறல் அதிகரிப்பு. ஆணையிரவு பகுதியில் கோர விபத்து, ஒருவர் பலி. பங்களாதேஷ் திரும்ப தயாராகும் ஷேக் ஹசீனா.